ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு, வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்று 21/9/2025 விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 5ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:58 சூரிய அஸ்தமனம் மாலை 6:06. இன்றைய ஆதிக்க கிரகம் சூரிய பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவானை இன்றைய நாளிலே வழிபட வேண்டும். மேலும் இன்றைய நாள் மிக மிக விசேஷமான நாள், மகாலய அமாவாசை. முன்னோர்களுக்கான தர்ப்பணங்களை கொடுக்க வேண்டிய நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மதியம் 3:15 முதல் 4:15 வரை, ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை, குளிகை நேரம் மதியம் 3 முதல் 4:30 வரை. இன்றைய சுபகோரை குருகோரை நேரம் காலை 11 முதல் மதியம் 12 வரை. இந்த நேரத்திலே எல்லா விதமான சுபகாரியங்களையும் தொடங்க அருமையான நேரம். குருவை தரிசிக்கலாம், தீட்சை வாங்கலாம், புதியதாக வியாபாரம் தொடங்குவதற்கு, விவசாயம் செய்வதற்கு, ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு, திருமாங்கல்யத்திற்கான தங்கம் வாங்குவதற்கு என இவற்றுக்கெல்லாம் மிகச் சிறந்த ஹோரை இந்த ஹோரை. கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை சனி ஹோரை. காலை 10 முதல் 11 வரை, மாலை 5 முதல் 6 வரை. இந்த நேரத்திலே மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். அனாவசியமாக பேசக்கூடாது, முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது, பயணங்களை தொடங்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 10:55 வரை பூரம், அதன் பிறகு உத்திர நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 1:02 வரை தேய்பிறை சதுர்தசி, அதன் பிறகு சர்வ அமாவாசை. இன்றைக்கு மகர ராசிக்கு சந்திராட்டமும் நாள் முழுவதும் இருக்கின்றது. மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். மேலும் இன்றைய நாளிலே அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் நீல நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்கள். தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே மனக்கவலைகள் தீரும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பணம் கைக்கு வர வேண்டிய வேளை வந்துவிட்டது. வா ராஜா வா என பணத்தை நீங்கள் அழைக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. மனம் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி நிச்சயமாக உண்டு. அதே போல வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்த விதத்திலே முடியும். மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்ற அற்புதமான நாள். கணவன் மனைவிடையே நல்லதொரு ஒற்றுமை நீடிக்கும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு அரசு வகையிலே நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். வேலை செய்யும் இடத்திலே உங்களுடைய திறமை வெளிப்பட்டு உங்களுக்கு புகழை கொடுக்கும். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய நாளாக இருக்கும். காரிய தடைகளெல்லாம் விலகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உருவாகின்ற நல்ல நாள். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கின்ற நல்ல நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் சுபகாரியங்கள் நடைபெற்று இன்பமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே
சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும். உங்களுடைய தொழில் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நல்ல நாள். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் சிலருக்கு கிடைக்கும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாள். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள், சிறப்பான நாள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் பெரும் வெற்றியை பெறும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி விரைவிலே உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். தந்தை வழி சொத்துக்கள் அனுகூலத்தை தரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நல்ல நாள். வியாபாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? சூரிய பகவானை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே கடன் வாங்கக்கூடாது. காரிய அனுகூலங்கள் உண்டாகும் என்றாலும் கடன் வாங்காமல் இருப்பது பெரிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை காப்பாற்றும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கின்றது. தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். கவனமாக இருங்கள். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஆதித்ய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் கிடைக்கின்ற நல்ல நாள். மனம் உற்சாகமாக காணப்படும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நல்ல நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். நண்பர்களிடமிருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். மொத்தத்தில் சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? ஆதித்ய பகவானை வணங்கி நல்லருள் பெற வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நல்ல நாள். மனக்கவலைகள் தீரும். காரிய அனுகூலங்கள் உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் போன்றவை ஏற்படும்.
திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஏற்றங்களை தருகின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. ஆஞ்சநேயரை வணங்குங்கள், ஆதித்ய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உடல் ஆரோக்கியத்திலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இளைய சகோதரர்களோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் தீரும். சகல பாக்கியங்களும் உண்டாகின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். அதன் மூலம் லாபங்கள் கிடைக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகி கூட்டு தொழிலிலே கூட நல்ல லாபங்களை பார்க்கின்ற நல்ல நாள். இன்றைய நாளிலே ஆதித்ய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகும். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். வீண் பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். கடன் கொடுக்காதீர்கள், கடன் வாங்காதீர்கள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கை தேவையான நாள் இன்றைய நாள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். இன்றைய நாளிலே ஆதித்ய பகவானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே வியாபாரத்திலே சகலவிதமான முன்னேற்றங்களும் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் கிடைக்கும். தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். கவனமாக இருக்க வேண்டும். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியத்திலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். இன்றைய நாளிலே கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் சூரிய பகவானை வணங்குங்கள். நல்லதொரு மன உறுதி கிடைக்கும். அத்யஸ்ரீ ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திர மகாமந்திரஸ்ய அகஸ்தியோ பகவான் ரிஷிகி அனுட்டு சந்தக ஸ்ரீ சூரிய நாராயணோ தேவதா என ஆதித்ய ஹிருதயம் படிக்க வேண்டும். 12 ராசிக்காரர்களுமே இன்றைய நாளிலே ஆதித்ய ஹிருதயத்தை படியுங்கள் அல்லது கேளுங்கள். கேட்டால் நல்லதொரு மன அமைதி கிடைக்கும். செய்கின்ற செயல்களிலே வெற்றி கிடைக்கும். மேலும் இன்றைய நாள் சர்வ அமாவாசை. முன்னோர்களை பணிந்து முன்னோர்களுக்கான கடன்களை செய்து வாழ்விலே எல்லா வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். சாஸ்திரங்கள் பல வகை இருக்கின்றது. இந்த சாஸ்திரங்களே சரசாஸ்திரம் என ஒன்று உண்டு. இந்த சரசாஸ்திரம் என்றால் என்னவென்றால், சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சொல்லி பார்வதி தேவி மூலமாக உலகுக்கு கிடைத்த சாஸ்திரம் இந்த சரசாஸ்திரம். முதலிலே சரசாஸ்திரம் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரம் என்றால் தொடர் என்று பொருள், தொடர்பது என்று பொருள். சரவெடின்னு சொல்லுவோம் இல்லையா, தொடர்ந்து வெடிகள் கட்டியிருப்பார்கள். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சரம் வெடிப்பதென்றால். அப்படி சரசாஸ்திரம் என்றால் தொடர்ந்து பற்பல சாஸ்திரங்கள் என்று பொருள். இந்த உலகிலே காணப்படுகின்ற பொருட்கள் 2 வகையாக படுகின்றது. ஒன்று சரம்,
மற்றொன்று அசரம். இதை சேதனம் அசேதனம் என்றும் கூறுவார்கள். உயிரினங்கள் உயிர் இருக்கும் வரை தொடர்ந்து செய்வது சுவாசம். அதனால்தான் சுவாசத்தையும் சரம் என்று கூறுவார்கள். அதேபோல அண்டம் என்றால் முட்டை வடிவ, முட்டை என்று பொருள். அண்டம் என்றால் முட்டை என்று பொருள். இந்த முட்டை வடிவ அண்டங்களிலே அசையும் அசையா பொருட்கள் இருப்பதனால், சுவாசிக்கின்ற மற்றும் சுவாசிக்காத வஸ்துக்கள் இருப்பதாலும் இதனை அண்ட சராசரம் என கூறுகின்றார்கள். இந்த சரசாஸ்திரத்தை சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சொல்லி, பார்வதி தேவியார் நந்திகேச பெருமானுக்கு சொல்லி, நந்திதேவர் அகத்தியருக்கு சொல்லி, அகத்தியர் மூலமாக இந்த பூ உலகுக்கு அவர்களுடைய சீடர்கள் மூலமாக கிடைத்ததுதான் இந்த சரம் என்பது. இந்த ஞான சரநூல் புத்தகமாக வெளிவந்திருக்கின்றது. மாட்டிற்கு மூக்கணாங்கயிறு போல இரு வினைகளின் கர்மாவிற்கேற்ப மனிதரை கட்டுப்படுத்த வல்லது சரம், அதாவது இந்த மூச்சு. மூச்சுதான் மனிதனுடைய ஆயுளை தீர்மானிக்கின்றது. வாழும் பொழுது நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் இதுவே அடிப்படையாக அமைகின்றது. இந்த சரசாஸ்திரம் அறிந்தவர் மரணத்தையும் கணிக்க முடியும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நமது இடப்பக்க நாசியிலே வருகின்ற சுவாசமானது இடகலை என்கிற சந்திரகலை. இந்த வலது பக்க நாசியிலே வருகின்ற சுவாசமானது பிங்கலை என்கின்ற சூரிய கலை ஆகும். இவை இரண்டும் சேர்ந்து நடுவிலே ஓடுவது கழுமுனை என்கின்ற அக்னி கலை ஆகும். இதில் சந்திரனே அமுதமாகும். சூரியன் எல்லா இடமும் வியாபித்திருப்பவன். கொடிய அக்னி ஆகிய கழுமுனையோ எல்லா கருமங்களையும் கொல்லும். சந்திரன் பெண், சூரியன் ஆண். ஒரு பிரயாணம் மேற்கொள்ளும் போது சந்திரகலையிலே ஆரம்பித்து சூரிய கலையிலே அந்த இடத்திற்கு போய் சேருமாறு இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் செல்கின்ற காரியமானது சிறக்கும். சந்திரகலையிலே சுவாசம் நடக்கும்போது தூது அனுப்பினால் புத்தாடை அணிதல், பொன் ஆபரணங்கள் பூணுதல், வேலைக்கு ஆளமர்த்துவது, கிணறு குளம் ஏரி போன்ற நீர்நிலைகளை வெட்டுவது, தாலி கட்டுவது, வீடு கட்டுவது, வீடு வாங்குவது, குடிமனை புகுவது, பொருட்களை விற்பது, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களை கவனிப்பது, தெய்வ வழிபாடு பரிகாரங்கள் செய்வது, தெய்வ பிரதிஷ்டை செய்வது, வித்தை கற்பது போன்ற இவையெல்லாம் இவைகளுக்கு இந்த நேரம் மிக நல்ல நேரமாகும். வலது நாசியிலே சரம் ஓடும் பொழுது குருவினிடம் உபதேசம் பெற வேண்டும். உபதேசம் செய்தல், வித்தைகளை கற்றுக் கொடுத்தல், போர் பயிர் விளைவித்தல், வியாபாரம், திருடுதல், சூதாடுதல், கடினமான வழக்காடுதல், உபதேச கருத்துக்களை எழுதுதல், சங்கீதம், சொற்பொழிவு ஆற்றல், பகை உண்டாக்கல், கோல் சொல்லுதல், பங்கம் ஏற்படுத்துதல், பேயோட்டுதல், மந்திர ஜப சாதனைகள் செய்தல், மருந்து சாப்பிடுதல், உறங்குதல், குளித்தல் போன்ற செயல்களை இந்த நேரத்திலே செய்யலாம். அதாவது இந்த கலை இருக்கும்போது இவற்றை செய்யலாம். இந்த காரியங்களை செய்தால் அவை நல்லபடியாக இருக்கும். கழுமுனையிலே சரம் ஓடுகையில் சமாதி யோகம் பயிற்சி செய்தல் நன்மை தரும். நினைத்த காரியங்கள் ஒன்றுமே நடக்காது. தீய காரியங்கள் கைகூடும். சரம் ஓடும் பக்கம் பூரணம் என்றும் ஓடாத பக்கம் சூன்யம் என்றும் கொள்ள வேண்டும். நம் பூரணத்தில் நின்று கொண்டு நம்மிடம் வழக்கு பேசுபவர்களை, தர்க்கம் செய்பவர்களை சூன்யத்திலே நிறுத்தி வென்று விடலாம். தெற்கும் மேற்கும் சந்திரனுடைய திசைகளாகும். இந்த திசைகளிலே பிரயாணம் போக வேண்டும் என்றால் இடகலையிலே சரம் ஓடும்போது செல்ல வேண்டும். அப்போது பிங்கலையில் சரம் ஓடினால் சுவாசத்தை நன்றாக இழுத்து கும்பகம் செய்து வலது காலை 3 அடி வைத்து பின் சாதாரணமாக சிறிது தொலைவு நிற்காமல் செல்ல வேண்டும். இதுதான் இதற்கு பரிகாரம். ஆகவே இந்த கலைகள் எத்தனையோ இருக்கின்றது. எல்லாவற்றுக்குமே சாஸ்திர ரீதியாக இவை செய்யலாம், இவை செய்யக்கூடாது என சொல்லி வைக்கப்பட்டிருக்கின்றது. நாம் அவற்றை முறையாக கடைபிடிப்பதில்லை. அதுதான் நாம் படும் துன்பங்களுக்கு பெரும் காரணம். வடக்கும் கிழக்கும் சூரியனுடைய திசைகள். இந்த திசைகளிலே பிரயாணம் போக வேண்டும் என்றால் சூரிய கலையிலே சுவாசம் நடக்கும்பொழுது செல்ல வேண்டும். அவ்வாறல்லாமல் இடகலையிலே சுவாசம் நடக்கும்போது
சுவாசத்தை நன்றாக உள்ளிழுத்து கும்பகம் செய்து இடது காலை 2 அடி எடுத்து வைத்து பின் சாதாரணமாக சிறிது தூரம் நடக்க வேண்டும். இதுதான் இதற்கு பரிகாரம். இப்படி செய்தால் அந்த காரியம் நிறைவேறும். இப்படி இந்த சரகலையிலே நிறைய இருக்கின்றது. அவற்றையெல்லாம் நாம் ஒழுங்காக தெரிந்து கொண்டு நம்முடைய பயணங்களை எந்தெந்த கலையிலே எந்த திசையிலே செல்லலாம் என்பதையெல்லாம் நாம் பகுத்தறிந்து கொண்டு அந்த வகையிலே நம்முடைய பயணங்களை மேற்கொண்டால் நம்முடைய முயற்சிகள் பெரும் வெற்றியை பெறும். பொதுவாக நாம் இடது பக்கமாக தூங்கினால் வலது பக்க நுரையீரல் நமக்கு பெரிதாக இருப்பதால் நிறைய பிராணவாயு கிடைக்கும். ஆனால் ஒருவர் இரவு முழுவதும் அவ்வாறு தூங்கினால் அவருக்கு சூரியகலை ஓடும். இதனால் உடம்பிலே உஷ்ணம் அதிகமாகும், பித்த சம்பந்தமான நோய்கள் ஏற்படும், இடது காலிலே வலிகள் ஏற்படும். அதுபோல இரவு முழுவதும் வலது பக்கமாக படுத்து உறங்கினால் அவருக்கு சந்திரகலை ஓடும். இதனால் உடல் அதிக குளிர்ச்சி அடைவது, வாதம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும், மூக்கடைப்பு ஏற்படும், வலது கால் வலிக்கும். தூக்கத்திலே இதெல்லாம் நமக்கு தெரியாது என்பதால் நம்முடைய உள்ளுணர்வு உறங்காமல் இருந்து சுவாசத்தை மாற்றி அமைத்தோ அல்லது நம்மை புரண்டு படுக்க வைத்தோ நம்மை காப்பாற்றுகின்றது. ஆகவே இந்த மூச்சு காற்றிலே இத்தனை ரகசியங்கள் இருக்கின்றது. ஏதோ மூச்சு விடுகின்றோம் உயிர் வாழ்கின்றோம் என்று இல்லாமல் இந்த சூரியகலை சந்திரகலை பற்றியெல்லாம் நன்கு தெரிந்து கொண்டு நம்மால் முடிந்த அளவு இதன்படி வாழ்க்கையை வாழ்ந்தால் நம்முடைய வாழ்வானது நீரோட்டமாக தேரோட்டமாக இருக்கும். ஆகவே இவற்றையெல்லாம் பின்பற்றி இதன்படி வாழ்வோம், வாழ்வாங்கு வாழ்வோம், நோயின்றி வாழ்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.